அவனுக்கு மேலும் அதிர்ஷ்டம். அரவல சோழ்ஸ் அதிர்ஷ்டசாலி எனக்காரு. நான் அதுவே இப்படிப்பட்ட பாட்டிலை பார்த்ததில்லை. இந்த அளவு. உடன் அதிர்ஷ்டமற்றவர் தொடங்கட்டும். மேரி, நீ முதல். என்ன எளிமை. நான் இப்பொழுதுதான் ஒரு ஆனால் எப்படி நான் உங்களை எல்லோரையும் ஒன்று போலவே நடத்தப் போகிறேன். திறந்து விடுங்கள். சடம், நான் இதை புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னேனே. மாட்டாம் சுவேக இருக்கா? நான் சார்ஜ் பண்ணதுக்கு இருக்கா? ஏம்மா, இது உன் பேர்லாம இருக்கிறது குடிக்க. இது பலஸ்மனோ. அது ரொம்ப சுவையாக இருந்தது. ஹே, தெரியுமா, இதை கூட ததும்ப சுவையாக செய்ய எப்படி எனக்கு தெரியும். சார்பலாம். ரொம்ப சூடான கோக் தொடர்ந்து குடிக்க முடியாது. அதை அழகாக குளிர்ச்சியானதாக்கிக் கொள்ளும். எல்லாம் முடிஞ்சது. இப்போது நான் அதை குடிக்கலாம். அல்லது உண்மையில் நான் அதை சாப்பிடலாம் என்று நினைக்கிறேன். வாவ், அவளிடம் கோலா ருசி ஜெல்லி இருக்கிறது. அப்படிதான். பாம் பொடியலின் எனக்கு இது நோம் பிடிக்கும். இதையெல்லாம் நான் இப்போதே சாப்பிட விரும்புகிறேன். ஆமா, வாய்க்கரசமாக இருக்கலாம். ஆமா. ஓ, சிகப்பு கொன்றை பூ. உணவு கருவியை பயன்படுத்துவேன். என்னுடைய கையை இப்போது நான் என்ன செய்வது? அருமை, நான் இதை பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இப்போ என்னோட திருப்பம் தான். நான் ஒரு புலால் தயார் செய்து விட்டேன். கூலாக இருக்கு இல்லையா? அடுத்தபோது நான் இசை கீழே விடினேன். ஆமாங்க, இப்போது நான் காட் கிடைக்க போவதில்லை. ஆனால் நான் எப்போதும் நிறைய பார்க்களை கொண்டு பயன்படுத்தலாம். இப்ப இந்த 4 பேரே செய்ய முடியும். அடனி எம்மா, நாம் அவங்க ஐடியாவையும் அவங்க கோக்கையும் கடனாக வாங்கலாம் என்று நினைக்கிறேன். ஹே, இது என்ன? ஒரு நிமிஷம் காத்திருக்கவும். பசங்களா, உங்களுக்கு வெட்கமா இல்லையா? யாராவது உங்களுக்கு மற்றவங்கள்ட்ட இருந்து திருடக்கூடாதுன்னு சொல்லலையா? இங்க இருந்து போய் விடுங்க. நம்பியினை அவளுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேணும். நான் எப்போதும் என்னோட மேண்டோஸ் வச்சிருப்பது நல்ல விஷயம். தயாரா? இப்போது ஒரு வெடிப்பு காத்திருக்கிறது. ஹூரே, என்ன ஒரு அருமையான வெடிப்பு. இது கொஞ்சம் ஒட்டுந்ததாக இருக்கிறது. எனக்கு எந்த விதம் நினைச்சோம். ஆனா இப்போ நாங்க எல்லாரும் நகைக்கத்தக்கதாக இருக்கிறோம். அதனால அது பரவாயில்ல என்பதை நான் நினைக்கிறேன். இது எனக்கு நிறைவாக இருக்காது என்பதில் சந்தேகமில்லை. ஆமா, ஆனாலும் இந்த நூடுல்ஸ் காரமாக இருக்கின்றன. ஆஹோ இல்லை, எனக்கும் பயமா இருக்குது. எனக்கு முன்னாடி இந்த மிகப்பெரிய பாக்கெட் இருக்கிறது. அலெக்சம் கேட் இப்படித்தான் தொடங்குகிறாள். நான் பயப்படுகிறவனை அல்ல. இந்த நூடுல்ஸை நான் நிச்சயமாக சமாளிக்க முடியும். அது நிறைய இல்ல.
ஓ அது sorry இருக்கிறது. Die Spanische ist Pinterest அதிர்ச்சி வாங்கிட்டேன். ஆம், இது நல்லதல்ல. நான் உன்னை பொறாமைப்படுவதில்லை. இப்போக்கு இது சரியாயிருந்தால் பரவாயில்லை. அச்சோ, கேட் குறித்து கேட்டது என்ன என்பதை நான் புரிந்து கொண்டேன். மிகவும் சூடா இருக்குது. ஓ மை காஷ், நான் அவ்வளவு நேரமாக பட நடவு போல ஒரு மேகத்தை பார்த்ததில்லை. சரி, இனி இன்னும் புகுத்தி விட்டது. அந்த தண்ணீர் மிகவும் உதவியது. சரி மாறி பேச்ச போதும். நீங்க நேரம் சில வரும். noodles ஆனால் சாப்பிடுவீங்க. நான் இதை பண்ண முடியாது. இல்லை, ஆனால் நான் முயற்சி செய்ய போகிறேன். பெண்களே எனக்கு நல்லா போலல்ல. எம்மா, எனக்கு தான் நெட்ஃபிளிக்ஸ். நம்ம நெட்ஃபிளிக்ஸ் எப்போதும் ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருப்போம். நாங்கள் உங்களுக்கு திருமணம் செய்ய உதவுவோம். நன்றி. இப்போது சாப்பிட மிகவும் எளிதாக உள்ளது. நான் தொடர்ந்து சாப்பிட முடியும். என்னை பூரிக்க மறக்காதீர்கள். மேரி, இங்க பீஸ் ஃபார் மைல் ஆஃப் ஃபிடியர். அது உண்மையாகவே அழகாக இருக்கிறது குழந்தைகளே. ஆனால் எனக்கு தண்ணீர் வேண்டும். பா, நம்மிடம் தண்ணீர் இல்லை போல இருக்கிறது. எப்பா, ஆஹா, இதுவும் தவறான நேரத்தில் ஏற்பட்டது. உதவுங்கள். ஐயோ, எங்க பர்டி குடிச்சு வந்துக்கும். தொடாஃபா நடந்து அடி, என்ன கோர் அடர்ந்த முள் செடி. இது கூர்மையானதும் உண்மையில் பெரியதாகவும் இருக்குது. உன்னிடம் பெரியது இருக்கிறதா? நீங்கள் எனது ஒன்றை இதுவரை பார்த்தீர்களா? இதை பார்த்தறிவதே என்னை மயக்கத்தை தூண்டுகிறது. உட்காருங்கள். உங்களை அமைதிப்படுத்துங்கள். அதை சாப்பிட வேண்டும் என்று வேண்டியிருந்தால் நீங்கள் எவ்வளவு அமைதியாக இருப்பீர்கள் என்று பார்ப்போம். மேரி, Cedric Fry, help my program. And keep your acre. ஏன் நான் அந்த சுழிச்சுற்றின் மொல்களை ஒத்திப்போம். அப்போ நான் கண்டிப்பாக மாட்டேன். அது காயமாயிற்று. இது ரொம்ப மிக சிறப்பாக வெளிவருகிறது. இதன் சுவை இன்னும் வெறுப்பாகவே இருக்கிறது. ஆனா குறைஞ்சது என் கூலிக்கோள் யோசனை வேலை செஞ்சது. சரி, அது நான் முடிச்சுட்டேன். இப்போது எம்மாவின் முறை. இதயமுள்ள முட்களை போக்கணும். அதனை செய்ய ஒரு சீக்கிரமான வழியை நான் அறிவேன். ஹையா, தயாரா? வாவ், நீ ஒரே நிஞ்சா போல இருக்கிறாய். நன்றி. நான் சிறந்ததாக முயற்சித்தேன். இதுக்கு மேல் பேச வேண்டாம். இப்போது உண்ண தொடங்குவோம். ஓ இல்ல, இது ரொம்ப அருவருப்பா இருக்குது. நிஞ்சாவும் கூட இந்த அருவருப்பான கத்தாழையை சமாளிக்க முடியாது. வெறுப்பானது. ஆனால் இதை அனைத்தையும் நீங்க இன்னும் சாப்பிட வேண்டியதுதான். அப்பாடி, முடியாது. கக்கக்க தெரிகிறது. பல நாள் ஆச்சு இது மாதிரி அருவருப்பானதை சாப்பிட்டு. சரி, இப்போது நீ மட்டும். நீங்கள் என் மீது ஏன் இப்படி செய்வீர்கள்? மேரி செய்ததை நான் முயற்சித்து பார்க்கிறேன். இந்த ட்ரீசர்ஸ் வச்சு எனக்கு ஊசிகளையும் எடுக்கணும். எனக்கு ஒரு சிறந்த மற்றும் வேகமான யோசனை இருக்குது. கேட், இந்த சாத்திகையை எடு. சாத்திகை தானா? இல்லை, நான் அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாது. ஆனால் இந்த பதம் சிப்பிகள் இவ்வளவு. அட என்ன? சரி, நாம் இங்கே உட்கார்ந்து இருக்கலாம் போல. பின் அவர் அதை பேசினார். அப்பொழுது அவள் இதை பேசினார்.
ஓ, அவள் இன்னும் முடிக்கல. அது ஏற்கனவே ஏன் இவ்வளவு நேரம் ஆகிறது? விஷம் பிடிப்பதை நிறுத்து. இன்னும் கொஞ்சம் மட்டும்தான் இருக்கிறது. எல்லாமே தயார். ஓ சரி, எல்லாரும் தூக்கத்தில் உள்ளனர். என் மேன்போர்ட் இந்த ஹைட்டஸ் முயற்சிக்க வேண்டியிருக்கும் போல் தோன்றுகிறது. வாசனை மோசமா இல்லை. பெண்கள் சரியாக இருந்தார்கள். அனைவரும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நான் இந்த முள்ளங்கி தாவரத்தை கவனிக்காமல் எடுத்துவிட்டால் யாரும் கவனிக்க மாட்டார்கள். அது என்ன பயங்கப்படுத்தியது? அது நான் தான். அது உண்மையாகவே வறண்டிருந்தது. நான் அந்த கூடவையை எரிந்து விட வேண்டியது. தொடருங்கள். பரிதாபம். அவர்கள் வாங்கி எடுத்தாங்க. சூப்பர். எனக்கு நுடலா மிகவும் பிடிக்கும். சில நேரங்களில், பல வேளை நேரத்தில் என் கையை அதிகமாகவே இருக்கின்றது. ஆமா, நீங்கள் அதிர்ஷ்டசாலி. சரி, நீங்கள் தொடங்குங்கள். நான் உடனே நுடல்லாவை சாப்பிட முடியாது. அதனோட சிறிய டோஸ்ட்களை செய்ய வேண்டும். அப்புறம் அதுல சாக்லேட்டை தடவலாம். பார், அதற்காக எனக்கு இந்த சிறிய சமையலறை இருக்கிறது. சிறிது நேரம் காத்திருப்போம். அப்பிறகு அதை திருப்புவோம் மற்றும் எங்கள் சிறிய டோஸ்ட் தயாராகிவிடும். இதை கத்திரையில் செவ்வென பாருங்கள். அது மிகவும் அழகாக இருக்கிறது. வாயாவ். எனக்கு இதை ரொம்ப விருப்பம் உள்ளது. இதை வாழ்க்கை முழுவதும் சாப்பிட முடியும். சாடி ரொம்ப சிறியதாக இருப்பது வேகம் போய்விடுகிறது. சரி மாரி, இப்ப உன் முறை. வாவ், கடைசியாக. இப்போது நான் நூடல்லாவை அனுகரிக்கலாம். எந்த வேறாவது பொருளும் தேவையில்லை. ஆம், இது ரொம்ப அருமை. அது மிகவும் சுத்தமாக இல்லை. ஓ மை காஷ், அழகே, என் கை. கேட், நீங்க உதவணும். நாம் ஆணி பயன்படுத்தலாம். இல்லை, தயவு செய்து வேண்டாம். ஓ யம்மா, நீ சாந்த முடிவால் புத்திசாலி. நன்றி மிகவும். Applauden. God prediction my return. சரி ஏமா, இப்ப ஒன் முறையெல்லாம் சாப்பிட எவ்வளவு சாக்லேட் இருக்குது பாரு. இது அற்புதமா உள்ளது. நான் இதை விரைவா சாப்பிட முடியும். முக்கியமா எனக்கு மிகவும் பெரிய ஸ்பூன் உள்ளது. ஓ யார், இது ருசிகரமா இருக்கிறது. Arch. Turn to that for one sound. Until the layer the first year and the done. Oh, it's a pretty crane. ஏய், உன் மரியாதை எங்கே? எம்மா, நீ உன்னை சுத்தமா துடைக்க வேண்டும். ஓ, யார் கவலைப்படுவார்கள்? இது ரொம்ப சுவையா இருந்தது. நான் அதை ரொம்ப ரசித்தேன். ஆஹா, அது என்ன? அது பெலாவுக்கு கொஞ்சம் கோலா மர்மலேடு இருக்கிறது போல. எவ்வளவு அழகானது. மற்றவர்களுக்கு என்ன? ஆஹா, இது ஒரு சாதாரண மர்மலேடு கோலா. ஜில், உங்களுக்கு அதிர்ஷ்டம். ஆனால் அது டயராவின் அளவில் இல்லை, ஏனெனில் அவளிடம் ஒரு பெரிய மர்மலேடு பாட்டில் கோலா இருக்கிறது. ஆஹா, அது சூப்பராக இருக்கிறது. ஓ சரி, அது பெருசாக இல்லை. நானே மிகவும் சிறியதை கொண்டேன் என்பதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் என்னிடம் பெரியது இருக்கு. பெண்களே, மாம்னலேடை அளந்திருக்க வேண்டியது நிறுத்தி அதை சாப்பிடுவது மேல். ஓ Pops,
மன்னிக்கவும் ஜில், நான் உண்மையில் அதை செய்ய விரும்பவில்லை. என்னை மாம்பழத்தை கொடுங்கள். இது ருசியாக உள்ளது. இதை பார்ப்போம். மிக சுவையாக உள்ளது. இது அற்புதமாக உள்ளது. அருமை. இப்போது அது என் முறை. எனக்கு ஒரு தட்டு வேண்டும். ஜெல்லியை மேல் வைத்து ஒரு முழாம் மற்றும் கத்தி எடுத்து ஜெல்லியை துண்டுகளாக வெட்டு. அப்படியே சரிக்கு இப்ப நான் ஒரு சிறிய துண்ட முயற்சி பண்றேன். ஆஹா, இது எவ்வளவு சுவை! எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். மிக நன்று. வாவ், ஜில்ஸை எப்படி கேலி செய்யலாம் என புரிந்து கொண்டேன். அவள் மாம்பழ ஜெல்லியை எடுத்து அவளுக்கு ஒரு உண்மையான கோலா பாட்டில் கொடுப்போம். எவ்வளவு சுவையாக இருக்கிறது! எனக்கு இன்னும் வேண்டும். ஓ, மறுக்க முடியாது. அது என்ன? ஏன் கோக் என்னை முழுவதுமாக தெளிக்கிறது? உஃப், இது மாமலைட்டாகவே இருக்க வேண்டும். இது நடக்கக்கூடாது. அப்கோ ஜில், அது டைராவின் விஷமாம். பெல்லாவின் இதில் எதுவும் சம்பந்தமில்லை. ஆனால் இந்த நேரத்திலே டைரா உன் அனைத்து மார்மலேடையும் சாப்பிட்டாள். வாங்க, அது நகைச்சுவையாக இருந்தது. நான் என்று கோகா வெயிட்சிங் விஜயம் புஷேம். பெண்களே, நீங்கள் என்ன பாப்பீர்கள்? ஒரு நிமிடம். என் ஜாம் உங்களை எப்படி ஈர்த்தது? சுவாரஸ்யம். ஆனால் இது என் துண்டு. நான் அதை பகிர்ந்து கொள்ளப் போவதில்லை. ஓ, நீ என் விரலை கடித்து விட்டாய். பொண்கள் மிகவும் பசித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் உங்கள் விரல் மற்றும் மர்மலேட் என அறிவியலுக்கு இடையே வித்தியாசம் கவனிக்கவில்லை. அவர்கள் மர்மலேட் துண்டை மிகவும் மோசமாக தாக்குகின்றனர். அவர்கள் ஆட்டாக் செய்யும் முன் நான் அதை தேவையகும். ஓய் இல்லை, நான் அதை மீண்டும் தரமாட்டேன். அது நமக்கும் இருக்கும். பிரமாதம். மிகவும் அருமை. அழகா? ஆமா. எனக்கு மிகவும் பிடிக்கும். ஓ, நான் நிறுத்த முடியவில்லை. இது ரொம்ப நல்லது. பெண்களே, இது என்னோட மாங்கல்யம். ஏன் நீங்க இதை சாப்பிட்டீங்க? எனக்கு ஒரு துண்டு விடாதீங்களா? இல்லையா? நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? உலகாவம் கொடூரமான மகுடை தின்று கொண்டிருக்கிறேன். ஆமாம், நான் அதை உண்மையாகவே விரும்புகிறேன். நான் மகுடையை காதலிக்கிறேன். இதற்கு மேல் எதையும் நான் சாப்பிட்டதே இல்லை. நீங்க ரொம்ப கொடூரமானவர்கள். டைப்ரா, நீ இன்னும் உன் மார்மலேட சாப்பிடலையா? அப்படியானால் அதுக்கு விட கொடு. அந்த பெண்கள் அதை உருக்கி விழுங்கி விடுவார். ஆம், அது பசித்த புலிகளுடன் கூண்டுக்குள் இருக்கிற மாதிரி இருந்தது. இப்போ இந்த மார்மலேட நிலையிலே நான் இருக்க இன்னைக்கு விரும்ப மாட்டேன். அரே, ஸ்லீஸ் சர்னிட் பார்ஷ் நூடுல்ஸ் கிராய். இஸ் ரூம்ல இருக்கேன். அரே சீஷேவ் நிலை டீசரோலை டைராவின். பட் இஸ் பெல்லாவுக்கு சாதாரண அளவு உள்ளதா? இது ஒரு மேம்பழே. இதிலிருந்து நீங்க இப்போ ஜில்லுக்கு பாருங்க. இப்படி கிரீமி பெரிய நூடுல்ஸ். ஓ வா, இதை எனக்காக பகிர்ந்து கொள்வாயா? தயவு செய்து. முடியாது. சீக்கிரம் உன் பங்கை சாப்பிடு. நான் புரிந்து கொண்டேன். சரி, எனது நூடுல்ஸை முயற்சி செய்வோம். எனது கையிலே சிறிய கட்டைகள் இருக்கின்றன. ருசிகரமாக இருக்கிறது. அவ்வளவு நல்லது. காத்திரு. ஏன் நான் தான் அவற்றை பாக்கெட் இருந்து எடுக்க முடியல? என்ன பிரச்சனை? ஜில், எனக்கு உதவுவாயா? சரி, நான் இழுத்து விடுறேன். Appa, Horace's noodles rated chewy go research super killer. Sorry, deep heat and half meal station. மிகவும் அதிகமாக உள்ளது. நான் முடித்து விட்டேன். யாய், ஏய், அது என்ன? டைரா, ஏன் இதை என்னை நோக்கி எறிந்தாய்? சரி, என் பேழை எனக்கு கிடைத்தது. எனக்கு உண்மையாகவே என் நூடுல்ஸை சாப்பிட வேண்டும். நூடுல்ஸ் நேராக என் மூக்கில் சென்றது. ஓ இல்ல, எனக்கு தும்ம வேண்டும். அடடே, அதாவது அருவருப்பு. பெல்லா, இது என்ன? உஃப், இது உண்மையில நூடுல்ஸ் மற்றும் உன் நாசி நீரா? இது அருவருப்பு. எனக்கு வாந்தி வரப்போகிறது. ஜெய், நான் நூடுல்ஸ் பச்சிடணும். விடாவே சுவையா இருக்கும். பாப்போம். வாவ், ரொம்ப சீசி. சூப்பர். ரொம்ப சுவையானது. இன்னும் கொஞ்சம் வேணும். ஓ ஆம், நான் இந்த நூடுல்ஸை விரும்புகிறேன். சரி, எவ்வளவு சுவையாக பெல்லா சாப்பிடுகிறாள். இன்னும் விரும்புகிறேன். ஒரு பெரிய பங்கு நூடுல்ஸை முயற்சிக்க நேரம் எடுத்து போச்சு. வாவ், இது அபாரமாக இருக்கிறது. என்ன? ஓப்ஸ், நான் அதை கைவிட்டு விட்டேன். மீண்டும் முயற்சிப்போம். ஓ, முடியாது. எல்லாமே விழுந்து போகிறது. நான் கண்டிப்பாக ஏதோ தவறாக செய்கிறேன். எனக்கு ஒரு யோசனை தோன்றியது. ட்ரில்லின் மூலம்
முளக்காணியை வைத்து இதனால் நான் சோறுகளை மிகவும் விரைவில் முளக்காணியில பிடிக்க முடியும். அதை முயற்சி செய்கிறேன். ஓஹோ, இல்லையே, அது மிகுதியானது. நான் அதை எப்படி நிறுத்துவேன்? எப்போது எனக்கு இன்னொரு யோசனை வந்து விட்டது. எனக்கு ஒரு திட்டம் தேவை. இப்படியானா என்ன செய்ய வேண்டும்? சொல்லிட்டேன் பாருங்க, இது என்ன ஊட்ட போகும் என் ரோபோட். டியூடல்ஸ், நாம் அதை சேர்ந்து செய்வோம். சரி, இந்த சலுகையை இங்கே வைக்கிறேன். இப்போது எனக்கு நூடுல்ஸ் ஊட்ட ஒரு ரோபோ கை இருக்கும். சேத்தான் அழுத்துவோம். அப்படியே செட்டியாக சரணையில வச்சு என் வாயில் உள்ள. ரொம்ப நன்றாக இருக்கிறது. வாவ், என்ன ஒரு குளிர்ச்சியான கண்டுபிடிப்பு. ஜில், நீ கண்டிப்பாக ஒரு ஞானி. இதை ஒரே சேர செய்யலாம். என்ன ஆச்சரியம். வாவ், அதுவே குளிர்ச்சி. ரோபோ அனைத்து பெண்களையும் உணவளித்தது. எவ்வளவு சிறந்த கண்டுபிடிப்பு. ஆமா, உண்மையாவே குதூகலம். இது சிறிய ஹப்பா பபா சுவையான ஜெல்லி பாட்ல. மற்றவைகள் எப்படி இருக்கட்டன? அப்பா, இது ஒரு சாதாரண ஸ்கிட்டில்ஸ் ஜெல்லி பாட்டிலா இருக்குது. ஆளு, இது ரொம்ப இனிப்பா இருக்கணும். ஆனால் பெல்லாவோட மிகப்பெரிய மென்டோஸ் ஜெல்லி பாட்டில உள்ளது. இது நிச்சயம் புத்துணர்ச்சியா இருக்குது. ஆனா ஜில்லுடன் தொடங்குவோம். அன்பாக அதனை முயற்சிப்போம். நன்று. இது ரொம்ப ருசியானதா இருக்கும். அதற்கு பிறகு நான் ஒரு பகரம் ஊதவும் முடியும். சரி, இப்ப பிவிதல் நேரம். என்ன? இது மிகவும் சிறியது. இதை நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, பொறுங்கள், நான் யோசித்தேன். நான் ஒரு கழுதையை உருவாக்க முடியும். அற்புதம். ஓ, நான் அதை முயற்சிக்கலாமா? ஒரு பார்வை விடுகிறேன். என்ன அழகான பொம்மை. ஓ, அது பிளந்து விட்டது. என்னை சுற்றி எங்கிலும் பபிள் கம் உள்ளது. ஜில், அதை பிடிக்கவில்லை. அது அவளது பொம்மை. என்னை பொறுத்துக்கொள் ஜில். எதுவும் நிகழாமல் போய்விட்டது என்று நடிக்கலாம். வாவ், மிகவும் கவர்ச்சியாக இருக்கிறது. வாழ்க்கையில் முயற்சி செய்க. பிழிந்து வருகிறது. பட மிகவும் வண்ணமயமானது. மிகவும் இனிப்பானதும் ருசியானதும். அருமைஸ். ஆஹா, ஆம், நான் இதை என்றுமே சாப்பிட முடியும். டைரா, நீ சுவாரஸ்யமாக சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறாய். நீ ஏற்கனவே ஸ்கிட்டில்ஸில் மூழ்கிய தெரியுதே. என்ன, உண்மையா? ஆனால் என்னை பார்த்து சிரிக்க தேவையில்லை. நான் உன்னிடம் திரும்ப வாங்க முடியுமா? இப்போது நீ முழுவதும் ஸ்கிட்டில்ஸில் மூழ்கப் போகிறாய். பிடி. வேவ், ஆம், என் மீது மோதவில்லை. நீங்கள் தவறவிட்டீர்கள். ஓ, பார்த்துக் கொள்ளுங்கள். எப்படியுமே இல்ல. என் பாட்டிலில் இப்போது ஒரு துளை உள்ளது. ரொம்ப சுவைண்டு நெஞ்சிலும் இருக்குது. அரேயா, இப்ப என்னோட மூச்சு ரொம்ப பசுமையா இருக்குது. பா, இது வெறுமனே குளிர்ந்த பசுமைதான். அதுவே பெரியது. பாரு, அங்கே எல்லாம் பனி படலங்கள். குளிர்ச்சியானது. ஆமாம், ஜில் எதையும் பார்க்கவில்லை போல் தெரிகிறது. அவனின் கண்ணாடிகள் உறைந்து விட்டன. ஆர்வமாக இருக்கின்றது. ஆனால் எவ்வளவு அழகாக உள்ளது. பெல்லா, நாம் மீண்டும் செய்வோம். எனக்கு அது மிகவும் பிடிக்கும். முயற்சி செய்யலாம். உன் ஆணைப்படி மேலும் சில பனித்துளிகள். எவ்வளவு குளிர்ச்சி, அழகான பனித்துளிகள். ஓ, இப்போதெல்லாம் என்னை சூழ்ந்துள்ளதை காண முடிகிறது. டைரா உறைந்து விட்டாள். நாம என்ன செய்யலாம்? ஓப்ஸ், பெல்லா, நமக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. டைரா உறைந்து விட்டாள். பெல்லா பனித்துளிகளை குறித்து பார்ப்பதில் மூழ்கியதால் கவனம் செலுத்துவதில்லை. ஜில், நாம் என்ன செய்யலாம்? சரி, நான் ஹேர் ட்ரையரின் சூடான காற்றால் அவளை உருக வைக்க முயற்சிக்கிறேன். முயற்சிப்போம். ஓ, இது வேலை செய்கிறது. ஓ, நன்றி ஜில், நீ என்னை மிகவும் உதவினாய். இப்போது பெல்லாவின் பனித்துளிகளை உருகவிடலாம். என்ன செய்தாய்? அது எல்லா நேரமும் இருந்த வேடிக்கை. எங்கள் வீடியோவை இது நான் இதுவரை பார்த்த மிகச் சிறிய ஃபேண்டா. இது ஒரு சியூயிங் கம்பானமா? ஓ, குல். நான் இதை முயற்சி செய்தது என்ன? மீன் நிறமான பானத்தை கொண்ட ஒரு பெரிய பாட்டில் எனக்கு உண்டு. அற்புதம் இல்லையா? நீ ஏன் சிரிக்கிற? என்னால் தொடங்கலாம். சரி, நான் முயன்று பார்க்கிறேன். வாவ், இதற்கு பின்னால் லேமனேட் இல்லை என்றால் இது என்ன?
அருமை. இது பாண்டாவிலிருந்து தேன் ஜெல்லி. ஓ, இது ஓய்வாக இழுக்கும். சுவையாக இருந்தது. அம்மா, அருமை. சுவையாக இருக்கிறது. ஓப்ஸ், மன்னிக்கவும். சரி, நான் முடித்துட்டேன். குவெண்டின், இது உன் முன். மிகவும் நல்லது. நான் இப்போது முயற்சிக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை உள்ளது. ஜெல்லியை குவளையிலிருந்து சுருக்க முடியவில்லை. என்ன செய்ய வேண்டும்? சரி, எனக்கு சக்தியை எல்லாம் பயன்படுத்தி நில்கவும். எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. உங்க ஹேர் பேண்ட் நான் கடன் வாங்கிக்கலாமா? நன்றி. இப்போ ஒரு எலாஸ்டிக் பேண்ட பாட்டிலில் போடுவோம். சரி, இன்னும் கொஞ்சம் தாருங்கள். நீ என்ன செய்கிறாய்? நிறுத்திவிடு. கோயின்டின், என் முடி. இல்ல, அதை கீழே விட விரும்பவில்லை. சரி, மன்னிக்கவும் ஜெஸ். ஆனால் இது சாதனத்திற்கும் எனது பரிசோதனைக்கும் அவசியம். இந்த முறையில ஜெல்லியை கசக்கி எடுக்க முடியுமா? ஆமாம், நிறைய ரப்பர் பேண்டுகள். சிறந்தது. சரி, பாருங்கள், அது வேலை செய்தது. அற்புதம். அறிவியல் விதி. ஓ, உறுதியானாகவே சுவையானது. நான் ஒரு பபுள் ஊத முடியுமான்னு நினைக்கிறேன். நான் முயற்சிக்கிறேன். ஓ வாவ், அது மிகுந்த மகிழ்ச்சி. ஓ ஓ ஜெஸ், நீ சரிதானா? இல்லை, என் ரப்பர் பேண்டுகள். நீ என் வாழ்க்கையை கெடுத்து என் ரப்பர் பேண்டுகளை எடுத்துக்கொண்டாய். சரி சரி, நான் என் ஜெல்லியை தொடர்ந்து சாப்பிடுகிறேன். நிச்சயமாக வருந்துகிறேன். எனக்கு மிகவும் பெரிய பபுள் ஊத வேண்டும். பாரு, இப்போது ஜெஸ்ஸுக்கு ஒரு ஷாப்பியை உருவாக்க முடியும். அப்போ அவளுக்கு என்னை மீண்டும் கோபம் வராமல் இருக்கும். அது என்ன? ஹா, ஒரு பலூன்? அதை நான் வேண்டாம். ஆனால் நான் மிகுந்த முயற்சி செய்தேன். இந்த பலூன் எனக்கு என் ஹேர் பேண்டுகளை திருப்பி தராது. இப்போ எனக்கு முடிவு அதிகமாக பிடிக்கிறது. இப்போ எல்லாம் சமம். நான் இப்போது ஜெல்லியில் மூழ்கி இருக்கிறேன் ஜெஸ். இது கொடூரம். மைலி, அவன் நகர்த்தி இருக்கிறேன். எனவே உன் ஜெல்லி சாப்பிடு. ஆமாம், நீ சிஷ்டி தான் குவெண்டின். இவ மிகவும் அதிகம் இருக்கிறது. ஆஹா, நாம் விரைவில் அதை முயற்சி செய்ய வேண்டும். ஆஹா, நான் பாட்டிலை திறந்தேன், ஆனால் அதை பிழிக முடியவில்லை. எனக்கு ஒரு யோசனை தான். பாட்டிலில் டைனமைட் போடுகிறேன். அதை ஏற்றி வைக்கவும். இப்போ நாம காத்திருக்கிறோம். சரி, சீக்கிரமே டைனமைட் வெடிக்கும். ஓ, நிறைய நேரம் இல்ல. பை, அனைவரும். நீங்க, அவள் எங்கு போகிறாள்? நீங்க ஜெஸ், இத பாருங்கள். இது டைனமைட். உதவுங்கள். ஐயோ, நான் வண்ண ஜெல்லியால் மூடப்பட்டிருக்கிறேன். இது முடிஞ்சது. இப்போது நீங்களே முயற்சிக்கலாம். எத்தனை சுவையாக உள்ளது. ஓஹோ, ருசியாக உள்ளது. எனக்கு இது பிடிக்கும். என்னையும் கண்ணாடியை எடுத்து விட தேவையில்லை. என்ன நடந்தது? எல்லாம் இப்படி பிசுக்கென இருந்தது. உஃப், நான் பார்க்க முடியவில்லை. ஒரு நிமிடம். அது என்ன? ஆஹா, மிகவும் சுவையாக இருக்கின்றது. ஜெஸ், வாருங்கள், இதை முயற்சி செய்யுங்கள். ஓ, நீர் சரியே. இது மிகவும் ருசியாக உள்ளது. ஓ, எவ்வளவு அழகான சிறிய ஐஸ்கிரீம். ஆனால் இது மிகவும் சிறியது. அது எனக்கு போதாது. உங்களை பற்றி என்ன? சரி, எனக்கு ஒரு நடுத்தர துவாரை ஐஸ்கிரீம் உள்ளது. அது எனக்கு பொருத்தமாக உள்ளது. ஆனால் எனது ஐஸ்கிரீமை பாருங்கள். இது என் பெரிய பக்கெட் ஐஸ்கிரீமுடன் ஒப்பிடுகையில் சிறியது. பெண்மணிகளே, நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். இங்கு முழுக்கற்றை நிகழ்ந்த ஐஸ்கிரீம் இருக்கிறது. ஆனால் முதலில் மைலியுடன் தொடங்குவோம், ஏனெனில் அவளுக்கு சிறிய ஐஸ்கிரீம் இருக்கிறது. மைலி, தொடர்ந்து போ. சரி, நாம அது முயற்சித்து பார்ப்போம். நான் சிறியதை ஒரு ஸ்பூனோட சாப்பிடுவேன். இந்த வாளி எவ்வளவு சிறியதோ அதே அளவு. பொருத்தமானதா? சரி சரி. இது மிகச் சிறப்பாக இருக்கிறது. ஐஸ்கிரீமின் ருசியை நீட்டித்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட விரும்புகிறேன். ஓஹா, இது மிகச் சிறப்பாக இருக்கிறது. இந்த சுவையை பயில்வதற்கே காதல். மைலி, நாங்கள் சொருக்கும் போது உன்னுடைய ஐஸ்கிரீம் உருகி போகும். இல்லையெனில் சிறிது வேகமாகலாம். ஓ சரி, உனக்கு உதவுகிறேன். சரி, இதோ தருகிறேன். முழுவதும் சாப்பிடு. ஆம், பெருமையுடன். ஆனால் அந்த நேரத்தை நீட்டிக்க அதை விரும்பினேன். செய்வதற்கு நேரமில்லை. வா ஜெஸ், உன் முறை. சூப்பர். நாம் இதை ப்ராப். நான் பெரிய கரண்டி வைத்துள்ளேன். வாவ், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. எனக்கு இன்னொரு கரண்டி வேண்டும். வா, யம்மி. நல்லவற்றில் முதல் இடத்தில் இருப்பது ஐஸ்கிரீம். மற்றொரு ஸ்பூன் பூர்த்தி. ஓ, மிகவும் நல்லது. நான் உறைந்து போய்விட்டேன். நண்பர்களே, உதவுங்கள். உஃப், நீ மிகவும் மெதுவாக செய்கிறாய். வாராய், சாப்பிடு, சீக்கிரம் பண்ணு. ஏன் இல்லை? நான் உனக்கு உதவுகிறேன். நாமள பேனரை பயன்படுத்துவோம். அதன் உதவியுடன் உன் ஐஸ்கிரீமை கொஞ்சம் உருக்கலாம்.
இப்போ உனக்கு ஐஸ்கிரீம் தான் இல்ல மில்க் ஷேக். இது நல்லா இல்லையா? வாரா, இதை இந்த குவளையில ஊற்று. இந்த நிலையில உங்களுக்கு சரியாக தயாரிக்கப்பட்ட மீல் ஷேக், மேலே கொஞ்சம் விப்ட கிரீம் மற்றும் ஒரு ஸ்ட்ரா. கண்டிப்பாக. நன்றி குவென்டின். எனக்கு இப்போது ஒரு மில்க் ஷேக் மிகவும் தேவை. மிகவும் அழகாகவும் ரசிக்கும்படியும் இருக்கிறது. ஆஹா, அது ஒரு செம ஐடியா குவென்டின். ருசியாக இருக்கிறது. பரவாயில்லை, இப்போது அது என்னுடைய முறை. இறுதியாக நான் ஐஸ்கிரீமை சுவைக்க முடியும். எனக்கு இங்கே பெரிய செலவு உள்ளது. ஆஹா, நான் சுவைக்கட்டும். மிகவும் இனிப்பானது மற்றும் சுவையானது. ஆம், நான் இன்னும் சுவைக்க விரும்புகிறேன். அடங்கப்பா, நான் உரிமையால் ஸ்பூனை எடுத்துவிட முடியல. பெண்களே, நான் ஸ்பூனை எடுத்துவிட முடியல. என்ன செய்ய வேண்டும்? சரி, கரண்டி வெளிவரவில்லை. நான் அதிர்ச்சி அடைகிறேன். ஆனால் நான் அனைத்து ஐஸ்கிரீமை எடுத்தேன். இது கடினமாக இருக்கிறது. ஓ, எனக்கு அருமையான யோசனை வந்தது. நான் அவர்களுக்கு ஐஸ்கிரீம் மனிதனை உருவாக்குவேன். பாருங்கள், எல்லாம் சரியாக இருக்கும். நாம் இரண்டாவது பந்தை வைத்து இப்போது மூன்றாவது ஒன்றை தேவைப்படுகிறது. ஓ, எதிர்நோக்கு. ஆனால் இனி ஐஸ்கிரீம் கிடையாது. சரி, எப்படியோ நாங்கள் 2 உருண்டைகளுடனே அதை செய்ய போகிறோம். சில கண்கள் மற்றும் பற்கள் மர்மலேட்களுடன். என் பாட்டி கைத்தறி செய்த மஃப்லருடன். உங்களுக்கு இது பிடிக்கிறதா? நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல வேலை குவென்டின். நன்றி, நன்றி. ரொம்ப நல்லது இல்லையா? நான் ஒரு அதிசயமானவன். ஓ இல்லை ஜெஸ், நீ அதை சாப்பிட முடியாது. இது என்னுடைய பனிப்பாண்டி. மைலி, பெண்ணே, நின்று விடு. உன் வசம் இருந்து பனிப்பாண்டியை பாதுகாக்க வேண்டும். இப்பொழுது நல்லது. ஜெஸ், நீ உன் வாய் மூடி இருக்க வேண்டும். கூட்டி வாங்க. இங்க இருந்து வெளியேறும். சரி, நல்லதா? அருமை. எவரும் என் பனி மனிதனை திருட முடியாது. கேளுங்கள், நீ மிகவும் அமையாதவர். நான் உன்னை காயப்படுத்த மாட்டேன். நீ எப்போதும் எனக்கு சொந்தமானவள். நீ மிகவும் சுவையானவள். ஓ, உங்க குளோச்சுக்குள்ள என்ன இருக்கு? மைலியின் சிறிய குளோச்சை ஆரம்பிக்கலாம். ஓ, அது பூஞ்சை கொண்ட சீஸ். அதன் முக்கிய அம்சம் அதில் மோசமான வாசனை காணப்படுகிறது. அது நிச்சயமாக நீர் பெர்ஃப்யூம் THஓட தமிழ்ல உபயோகம் பண்ணலாம். அற்புதமான வாசனை. இனி அது குடின் திருமாறி வரல. அதை முயற்சி பண்ணலாம். ஓ, அது அருவருப்பானது. நான் உடனே ஒப்பு பார்க்கணும். அது மிகவும் மோசமாக உள்ளது. உங்களுக்கெல்லாம் நல்ல அதிர்ஷ்டம். பாருங்கள், உங்களின் கலாம்ஸ் கீழே என்ன இருக்கிறது என்று பாருங்கள். எனக்கு பெரிய துண்டு இருக்கிறதா? ஓ இல்லை, எனக்கு வெறித்தனமாக கெட்ட மனம் பார்க்கும் சீஸ் ஒன்றிருக்கும். நான் அதை போடும் தெரியவில்லை. போடு. எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. நான் ஒரு பார்வை மாறும் ஆசாமியை மாற்ற வேண்டும். இது சிறந்தது. நான் உங்களுக்கு ஒரு காட்சி காட்டுவேன். உலங்கை கவனமாக கவனிங்க. அப்படியே இப்பொழுது கிளாச்சின் கீழ் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஓ, அங்கு ஏதுமில்லை. இது கவர்ச்சி. ஒரு கவர்ச்சி கலைஞர் தன் ரகசியங்களை வெளிப்படுத்துவதில்லை. இதில் என்ன பிரச்சனை? முக்கியமான விஷயம் அதை பெண்களிடத்தில் காட்டாமல் இருப்பதுதான். வணக்கம், என்ன வேண்டும் உங்களுக்கு? உன் தொப்பி கீழே ஏதாவது இருக்கிறதா? நாங்களும் நம்பினோமா? நீங்கள் அதை அப்படியே சாப்பிடு. இது வேலை செய்யும் என நான் நம்பினேன். இது மிகவும் ருசியற்றது. இல்ல குவென்டின், நீ ஒரு நகைச்சுவையா இருக்கிறாய். உங்களுடைய ஹூடின் கீழே என்ன இருக்குன்னு பாப்போம். ஏய், என்னுடையதா? அதில் பெரிய துண்டு நாற்றமிக்க சீஸ் இருக்கிறது. அப்பா, நான் ஞானம் இழக்க போறேன். ஏய் மைலி, நீ இத பாத்தியா? ஜெஸ் மயங்கிட்டார். நம்ம என்ன செய்யலாம்? சரி, சரியா இருக்குது. நம்ம சமையலர்களா மாத்தணும். போலா, அருமையா இருக்குது. கிரீமை பயன்படுத்தி சீசின் ஒரு துண்டை அலங்காரம் செய். இப்போது இது கேக் போல தோன்றும். என் யோசனையை பார்க்கிறீர்களா? சரி, நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். அருமை. ஜெஸ், காலை வணக்கம். நாங்கள் சீஸை கேக்கால் மாற்ற முடிவு செய்தோம். முயற்சி பண்ணுங்கள். நான் அதிர்ச்சி அடைந்தேன். நான் இறுதியில் சுவையாக எதையாவது உண்பேன். ஓ, மிகவும் நன்றாக இருக்கிறது. எனக்கு இதனால் மிகவும் பிடிக்கிறது. மிகவும் ஜோராக இருக்கிறது. கிரீம் அருமையாக இருக்கிறது. காத்திரு காத்திரு காத்திரு. ஏதோ சரியில்லை. அது அருவருப்பானது. அது துர்நாற்றம் கமழும் சீஸ் தான். நீ என்னை ஏமாற்றினாய். நாங்கள் உங்களை ஏமாற்றினோம். அந்தோ, எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது. அது என்ன மனம் கமழ்கிறது? நான் என் சினேஷத்தை இழந்து கொண்டிருக்கிறேன். நீதிமன்றம் நடந்தது. ஹூரே, பார்வையிட்டதற்காக நன்றி. எனக்கு சிறிய பிஸ்ஸா கிடைத்தது. எனக்கு ஒரு சராசரி சாதாரண அளவு உள்ளது. நறுமணம் அருமையாக உள்ளது.
மகளிரே, எனக்கு பெரிய பிஸ்ஸா இருக்கிறது. என DIY துவங்குவோம். என் பிஸ்ஸாவை விரைவாக கையாண்டு விடுவேன். ஆனால் நான் இதன் மூலம் கசங்கிச்சு விட மாட்டேன். அப்படியே போங்கள். சரி, நான் தொடங்க போகிறேன். நான் தான் இங்கே ஒரு வெட்டு குறுக்கிட்டேன். பார், இது மிகவும் சூப்பராக இருக்கிறது. சாதாரண முக்கோண துண்டுகளைப் போல இல்ல. அவை எவ்வளவு போரிங்கமாக உள்ளன. நான் ஒரு சுழல் பீட்சா வேண்டும். வாவ், இது போல யாராவது இதற்கு முன் சாப்பிட்டீர்களா? நிச்சயமாக இல்ல. இது எனது முறை. திரும்புங்கள். ஆஹா, இது பிஸ்டாவை விறுவிறுப்பாக தின்னும் ஒரு வேகம் மிகுந்த வழி. இது முக்கோணங்களாக உள்ளன. மேலும் நாம் அவற்றை ஒன்றின் மேல் ஒன்றாக குவிக்கிறோம். சரி சரி, அது நல்லா உள்ளது. சரி, உங்கள் கண்களின் முன்னிலையில் என் பீட்சா மறைந்துவிடும். அருமை. ஆம். ஆஹா, நான் மிகவும் நிறைந்திருக்கிறேன். அவளை ஊக்கமூட்ட நாம் வேண்டும். போ, தொலையாதே நான்சி, நீ போராளி. ஆமா, நான் ஒரு போராளி. நான் எல்லாமும் சாப்பிட முடியும். ஓ, அதென்ன? ஆமா, ஜில், நாங்கள் அவளை உதவினோம். நான்சி, நீ அருமை. ஓ, மீண்டும் சிறிது உணவா? நீ பெரிய சூப்பர் சூப்ஸ் பிடிக்கலைன்னு நினைக்கிறேன். நல்லது. வாவ், ஹா, என்னுடையதை பாருங்கள். அது பெரியதாக இருக்கிறது. ஜில், நீ எந்த வகை குழந்தையை பிடித்திருக்கிறாய்? ஓ, அது குழந்தை அல்ல. இது எனது சிறிய சிபா சிப்ஸ். இது சிறியதாக இருக்கலாம், ஆனால் இன்னும் சுவையாகவே உள்ளது. அதை விரைவாக சமாளிக்கிறேன். ஹே, ஜில்லை பாருங்கள். அவள் காலியான குச்சியை தின்று கொண்டிருக்கிறாள். ஆஹா, ஓ, அது முடிந்து விட்டது. மிகவும் வேகமாக. சரி, எதுவாக இருந்தாலும். ஆஹா, நான் தொடர்ந்தால் மகிழ்ச்சி. பிரிங்கிள்ஸ், அதை எவ்வாறு திறப்பது? விரைவாகவும் எளிதாகவும். மன்னிச்சு ஆணி, நான் எங்கே இருந்தேன்? ரசிக்கும் போது இது எப்போது முடியும் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. அருமையான யோசனை. என்ன அவள் என்ன செய்கிறாள்? நமக்கு சிறிது மண் வாசனை சேர்க்க வேண்டியதுதான். இது சூடாக இருக்கும் பெண்களே. இப்போ எனது பெரிய உருட்டு இனிப்பு பானமாக மாறிவிட்டது. இப்ப ஒரு ஸ்ட்ரா வச்சு இதை முயற்சி பண்றோம். ருசிகரமானது. இன்னும் சிறப்பாக இருக்கிறது. இது சீக்கிரம் முடிஞ்சதுன்னா வருத்தமே. நன்னா ஒழுக்கு இல்லை. கவனமாக இரு. ஹூ, எனது வாழ்க்கையை பற்றி திரும்ப பெறுகிறேன். சரி, நான் முன்னேறுகிறேன். வாவ், ஓ, என்ன? ஓ, இது ரொம்ப கனமா இருக்குது பெண்களே. நான் அதை தூக்க முடியல. எனக்கு உதவுங்கள். இழு இழு. நான் களைத்து விட்டேன். இவை மிகப்பெரிய. உடனே நிறுத்து. ஒரு யோசனை. எனது சுத்தாடி. பெண்களே, தயாராகுங்கள். இப்பொழுது இந்த சுபா சப்ஸ் பரிதாபம் அடையாது. இன்னும் சில அடிகளால் இது நிச்சயம் உடைந்துவிடும். இன்னும் கொஞ்சமே உள்ளது. அற்புதம். இப்போது உன்னை முயற்சி செய்கிறேன். சரி, பார்க்கலாம். இது எனக்கு ரொம்ப சுவையாக இருக்கிறது. இன்னும் பெரும்பாலும் வேண்டும். ஓ, இன்னும் அதிகம் இல்லை. எல்லாவற்றையும் முடிப்பேன். கேட்டைகள் மிகவும் சுவையானவை. என்னிடம் கிடைத்தது. மிக சிறிய பாட்டில். இங்கு பாருங்கள், ஒரு பெரும் கொலா பாட்டில். நான்சி, அது பிரபலமான பாடலா? சரி, நீ குறுகிய அழகே. ஓ, பாருங்க, அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. முடிஞ்சிட்டா? ஆனா எனக்கு இன்னும் வேண்டும். இது இப்போ நீ கவலை இல்லாம நீங்க அதை சரி செய்யறேன். அவ்வளவு இன்சாக மற்றும் வெறியச்சமாக ருசியானது. நன்றா? என்ன? அது அவ்வா, அடியில் ஏதோ இருக்கிறது. அதை எடுக்க வேண்டும். நானே உன்னை அங்கே விட்டுவிட முடியாது. கியாண்டி. ஓ, என் விரல். அது சிக்கிவிட்டது. இப்போது நான் உதவுவேன். ஓ, அது வேலை செய்யவில்லை. எனக்கு சரியான தீர்வு உள்ளது. எனக்கு வாருங்கள். என் விரல். உன் விரல்? நான் உன்னை காப்பாற்றுவேன். அதுவே சரி.
இப்போது இது பெர்ஃபெக்ட். உங்களை என்னை நன்றி சொல்ல வேண்டாம். ஆனி போ, எளிது. உஃப், இது மீண்டும் கனமாக இருக்கு. உஃப், நீ செய்வதெல்லாம் அப்படிதான், ஆனால் இது அருமையாக சுவையாக இருக்கு. பெண்களே, பொறாமைப்படாதீர்கள், இது அப்படியே யதார்த்தம். ஆனி, நீ கொஞ்சம் அழுக்காக இருக்கிறாய். என்ன? ஓ, எவ்வளவு இனிமை. அதே மாதிரி நான் மிகவும் சின்ன சாக்லேட் தானிக்கு உள்ளது. இது எனக்கு போதும். பெண்களே, எனக்கு மிகப்பெரிய சாக்லேட் பலகை உள்ளது. ஒரு யோசனை. ஒரு சிறிய சாக்லேட் பார்க்காக ஒரு சிறிய சமையலறை. இந்த சாக்லேட்டை அழகாக சாப்பிட வேண்டும். ஒரு சிறிய பாத்திரம் தேவை. அடுப்பில் வைக்கிறேன். சிறிய சாக்லேட்டை உள்ளே போடுவோம். ஆஹா, சிறிய பால் பற்றி நான் மொத்தமாக மறந்து போனேன். இதை சாகானில் கூட சேர்த்து அடுப்பை ஆன் செய்து, ஓ ஹேயா, இது எல்லாம் உருகிவிட்டது. ஹூரே, இது சூடான சாக்லேட் ஆகியுள்ளது. இது மிகவும் அழகாக இருக்கிறது. நான் அதை சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் இது இன்னும் சுவையானதாகவே இருக்கிறது. நான் முடித்து விட்டேன். அடுத்து யார்? ஓ, நான் உன்னை வேண்டும். சர்க்கரை போர்வையை எடுத்து அழுத்தி பறித்து சாப்பிடுங்கள். இதற்கும் மேலான முறை என்ன? ஆஹா, சாக்லேட் அற்புதமா தெரியுது. நான் முடிச்சிட்டேன். என்ன பிரச்சனை? இந்த சாக்லேட் பாறை எப்படி சாப்பிடுவது? ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. பெண்களே, பாருங்கள். மூடியை அகற்றினால் இது இன்னும் அழகாக இருக்கிறது. ஆரம்பிக்கலாம். இந்த பெரிய சாக்லேட்டை ஜித்தி அளவில் நெரிக்க எல்லா வலிமையையும் சேர்க்கிறேன். நான்சி, நீ ஒரு ஹல்க் போல இருக்கிறாய். இந்த கைகளை பாத்தீங்களா? இப்போ அவை கலை படைக்கப் போகின்றன. வாடா, ஒரு சாக்லேட் வீடு. சரி, தான் முயன்று பார்ப்போம். இதுக்கு சுவையா இருக்கு. ஓ, ஒரு யோசனை. பாருங்கள், நான் கூரையின் கீழ் இருக்கிறேன். ஆமாம், அந்த கூரை அற்புதமாக இருக்கிறது. பெண்களே, அந்த முறையில் என்னை பார். இது என்னுடைய சாக்லேட். நான் அதை புசிப்பேன். ஆஹா, சுவர்களால் தூக்கமாக இருக்கின்றன. மேலும் அவை நிச்சயமாக ருசியாக இருக்கின்றன. சரி, மிகவும் சற்றேதான் மிஞ்சிது. நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். கடைசி துண்டு அதுதான். ஓரே, இறுதியாக எனக்கு அதிர்ஷ்டம் அமைந்தது. ஓரியோ வலிது. வாவ், நீ ஜொங்மாள் அதிர்ஷ்டசாலி. ஆனால் நாங்கள் அல்ல. எனக்கு மிகச்சிறிய குக்கி கிடைத்திருக்கிறது. சரி, உடனே அதை சாப்பிடுகிறேன். அதை பாலில் மூழ்கடிக்க வேண்டும். நாம் அதை முயற்சி செய்கிறோம். மதுரமானது. எனக்கு பால் இருக்கிறது. எனக்கு பால் மிகவும் பிடிக்கும். பெண்களே, உங்கள் அழகுக்காக. ஓ, இது உண்மையிலேயே நிறைய இருக்கிறது. நின்றுவிட முடியவில்லை. இது சுவையாகவும் இருக்கிறது. இது என்ன? அடுத்தவர் யார்? ஓ ஓ, அப்படித்தான். இப்போது என்னுடைய முறை. ஆமாம், இது சுவையாக தெரிகிறது. ஆனால் சுவை எப்படி இருக்கும்? ஆமாம், பால் இல்லாமல் ஓரியோ அல்ல. கேப்டன் ஓரியோ பால்கரைகளுக்கு போகும் நேர்த்தியான பயணத்தில் செல்கிறார். ஓ மாயா, கேப்டன் ஓரியோ பாலை பகுதியில் மயங்கி விட்டார். நாங்கள் உன்னை பிடித்து விடுவோம். ஹே ஓரியோ, நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இதோ கேப்டன் ஓரியோ. நான் உன்னை கூறுவேன் எப்படியாவது. ரத்தத்துக்கு பசித்த நான்சி விட உங்களுக்கு தப்ப முடியாது. நான் முடித்து விட்டேன். ஜோ, உன் முறை. ஆமா, சரி. புட்டி ஊத்த உப்பு பிசாசு ஏறும், அதுக்கு தப்பி வர முடியாது. ஓ ஹாம், இது தெளிவாகவே வேலை செய்யவில்லை. அமைதியாக இரு. பால் கண்ணாடி மிகவும் சிறிதுதான். சரியானதுதான். எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. ஓரியோ மீது பாலை ஊற்றிவிட்டு அதுவே போதும். நாங்கள் முயல்வோம். பெண்களே, பால் இல்லாமலேயே இது மிகவும் ருசிகரமாக இருக்கிறது. அதுக்குள்ள என்ன இருக்குது? அதை பிடிங்க அண்ணி. மிகவும் சுவையான நிரப்பு. இந்த வழியில் இது 100 முறை விசித்திரமாக இருக்கிறது. எனக்கு ஓரியோ மிகவும் பிடிக்கும். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. நிறுத்துவது கடினம். அதுவே எல்லாம் என்று தோன்றுகிறது. பவர். ஆஹா, எனக்கு ஒரு சிறிய பகுதி சாக்லேட் இருக்கும். எத்தனை பெரிய சாக்லேட் தொகுப்பு பாருங்களேன். ஓ, குவெண்டின் வாய்க்கு நீர் ஊறியது. மைலி, நீ யாரமா தொடங்க விரும்புகிறாயா? நிச்சயமாக. நன்றி நண்பர்களே. என்னவளோ அழகி, முயற்சி செய்வோம். ஓ, எவ்வளவு சுவையாக இருக்கிறது. எனக்கு பிடித்திருக்கிறது. சூப்பர்.
ஆஹா சோடரான நசுக்ஸ் சாக்லேட் ஏற்கனவே முடிந்து விட்டது. இப்ப நீ குவென்டின் தெரிஞ்சே இருக்குது. சாக்லேட் அருமையாக இருக்கிறது. தடுத்து நிறுத்தாமல் அதை சாப்பிட விரும்புகிறேன். எப்பனாயிலும் இன்னும் 2 குச்சிகள் இருப்பது நல்லது. ஓ, 3ஆவதும் இருக்கிறது. மைலி, நீ என்ன செய்கிற? ஐயோ, நீ என்னுடன் பகிர்ந்து கொள்வதில்லை. அமைதி. ஓ ஆம் சரி. வாங்க. நீங்கள் மிகவும் தாராளமாக உள்ளீர்கள். ஏய், என்ன? என் பல்கோல்கள் என் கைகளில் உருகிவிட்டன. ஓ இல்லவே, நன்றாக செல்லலாம். நான் இல்ல. இனிப்பு என்றால் நல்லா இருக்குது. எனக்கு இது பிடிக்கிறது. சுவையானது. ஓ ஷீலா, நீ ஏதாவது சுவாரஸ்யமான யோசனை கொண்டு வந்து விட்டாயா? ஆமாம், நான் ஒரு சாக்லேட் வீடு அன்று கட்டினேன். நானும் அவற்றை விரும்புகிறேன். ஏய், என்ன செய்யற? என் வீட்டுக்கிட்ட எதுவும் செஞ்சாதே. ஏன்? நண்பர்களே, நிறுத்துங்கள். ஆமா, இது சுவையானது. எனக்கும் ஒத்துக்கிறேன். ஐயோ, என் அனைத்து சாக்லேட்டும். ஆஹா, மிகவும் நன்றாக இருக்கிறது. என்ன செம்மருசி. ஆமாம். ஓஹோ கடவுள், என்ன சிறிய உருளைக்கிழங்கு சிப்ஸ் பாக்கெட். நான் சராசரி அளவு எடுத்துக்கொண்டேன். அத பாருங்க, என்ன சுட்டு பாருங்க. கனவு காணுகிறேனா? இது மிகப்பெரிய பிராங்கல்ஸ் பாக்கெட். ஓ ஹாஃப். வா, நீ தொடங்கி. ஷீலா, சரி, நான் அணுகுவேன். முழுசாவே போய் அந்த ஒய்டியஸ் மாம் ஃப்ரையல் அனைத்து சிப்ஸ்களையும் சாப்பிடவும். குவென்டின், இது மைலின் முறை. ஓ ஆம், எனக்கு சீஸ் சிப்ஸ் மிகவும் பிடிக்கும். சிறந்தது. வாவ், என்னமும் அதை பார்த்தாயா? அவள் எப்படி அதை செய்தாள்? சரி, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சிப்ஸ் பிடிக்குமா? என்ன? இல்ல. ஓ, இங்கே இருக்கின்றன. அருமை, அவற்றை பரிசோதிப்போம். அந்த இளஞ்சிவப்பு நிறத்தை பாருங்கள். ஓ ஆமாம், மொறுமொறுப்பானதும் குளிர்ச்சியானதும். இது மூவும் பிடிக்கும். போனது. ஏய், நீ யூட்டிலைஸ் பகிருங்கள். ஆனால் உங்களுக்கே ஒரு பாக்கெட் உண்டு. அசிஸ்யா சொல்றேன். பாப்போம். அந்த கடிதம் ப்ரோ, நான் பிளாக் யூஸ் பண்ணலாம். என்ஜாய் சமா. அப்போ மன்னிச்சு ஷூ. என் பிரிங்கிள் சிப்ஸ் தயவு செய்து முயற்சிக்கலாம். அவைகள் ரொம்ப சுவையாக இருக்கின்றன. இந்த சிப்லெட்ஸ் மிக பெரியது. ஆமாம், தொடர்போம். ஓ, அது என்ன? எனக்கு என் ஸ்ட்ராபெரி ரொம்சை கடவுள் அதிகமாக பிடிக்கும். ஓ ஓ, என்ன நடக்குது? ஓ மோர்ச். எனக்கு அதே வேண்டும். ஓ, ஒரு சிபிள் முடிச்சிட்டேன். சிறந்தது. இன்னொன்னுக்கு போகலாம். நல்லா இருக்குது. ஓ ஆம், மற்றவை சரி. என்டிஸ் எக்ஸ்ட்ரா அளவு ஸ்வீட்ஸ் மட்டுமே இருக்காடு. அது அவஸ்தை. என் வாழ்க்கையில் அனைத்து இனிப்புகளையும் பார்த்துள்ளேன், ஆனால் இவ்வகை பெட்டி ஒருபோதும் பார்த்ததில்லை. அருமை. எனது வாளி எப்படி உள்ளது? உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? எனக்கும் பிடிக்கும். குவென்டின், நீங்கள் தொடங்குகிறீர்கள். மணி, நான் முயற்சிப்பேன். ஆமா. ஓ, நான் அதை கீழே விட்டேன். நீங்க எங்கடா சிரிக்கிறீங்க? அப்படித்தான் நம்மிடம் முயற்சி செய்யலாம். பேக்கேஜ் சாப்பிட முடியாது. ஏ, என் பக்கம் கழிவுகளை போடாதே. இப்பது என் முறை. ஆம், மிகவும் முறுக்கலும் இனியதும், மேலும் சாக்லேட்டுடன். அருமை.
இந்த கண்டிகள் சூப்பர். நான் அவற்றை அனைத்து நூடில்களுடனும் மகிழ்ச்சியுடன் முயற்சிப்பேன். அதை பாருங்கள், என்ன ஒரு சுழலும் மீதிர் மற்றும் மால்டீசர் நூடில்கள். ஆஹா, நான் இதற்கு விரும்புகிறேன். காத்திரு, எனது வாளை எங்கே? குவெண்டின். சரி, ஆமா. நான் நினைச்சுக்கப்பட்டேன். உங்கள் பக்கெட். ஆமாம், அவள் மோசமான மனநிலைக்குள் இருக்கிறாள் போல் தெரிகிறது. அது என்ன? யார் எரிகிறார்கள்? அதுதான். வா, அந்த போக்கை நிறுத்து மைலி. ஓ நான் சாப்பிடுவதை நிறுத்த முடியவில்லை. இங்க எல்லா நூடுல்ஸும் மால்டீசர்களும் இருக்கின்றன. அவற்றை சாப்பிட முயலாதீர்கள். இது எனது. வப்படரியமாக சிறிய பாக்கெட் டெரிடோஸ். சரி, என் பக்கம் சராசரி அளவே. ஆனால் இது காய். ஓஹோ, பெரிய அளவிலான. அவை சூடாகவும் இருக்கிறது. உன் வரிசை மயிலே. ஆம், சூடாக இருக்க கூடாதுன்னு நம்புறேன். காரம். ஓஹோ, சரி சரி, மன்னிக்கவும், கேட்கவே வேண்டாம். அடுத்தவர் யாரு? இந்த சந்தை கம்பைகளுக்கு பட்டு காரமா இருக்குது. ஆனா நானு பாலை குடிச்சு அத சரியாக்குறேன். அப்படிதான். சரி, சிறப்பு. பாருங்கள், சாதாரண ஸ்டெப்ஸ். அது என்ன? நீங்களும் அதை குடிக்கணும். நல்லா பண்ண தெரியுமா? அரையோ வா. பால் மிளகுடன் நல்ல சேர்க்கை அல்ல. நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? ஆமா, இந்த சிப்ஸை சாப்பிட நான் ஏற்கனவே பயமாக உள்ளது. அது ஆபத்தானதாக இருக்கும் போல, ஆனாலும் ருசியானதாக இருக்கும். மிளகாய் தணியாமல் சாப்பிட்டு கொண்டே இருங்கள். சரி, வாருங்கள் வாருங்கள் குயின்டின், நீங்க முடிக்க முடியும். ஆம், கிட்டத்தட்ட வந்துச்சு. சூப்பர். பேர்ல ஒரு மாதம். தீ பற்றியது நேரடியாக. வாவ், இது முழு பாக்கெட் மால்டீசர்ஸ் கம்பர். ஒரு நிமிஷம் பார்க்கவும். மைக்கிடம் ஒரு முழு பாக்கெட் உள்ளது மற்றும் அனட்டிடம் பெரிய பாக்கெட் உள்ளது. Oh my gosh, non-legs. சிமியுடன் தொடங்கலாம். எனக்கு ஏன் மிகச் சிறியது இருக்கிறது தெரியுமா? என் கையில் ஒரு சிறப்பு குழாய் இருக்கிறது. நான் எல்லா இனிப்புகளையும் உறிஞ்சிய மாறு சாப்பிடலாம். என் கைகள் கிழிந்துவிட மாட்டா. எளிது. மைக், உன் பின்தொடர்பு. ஆஹா, அருமையாக இருக்கிறது. நான் கூடிய இடுக்கிகளுடன் ஒரு குளிர்ந்த விஷயம். நான் சீக்கிரமாக எல்லா மால்டீசர்களையும் சாப்பிட முடியும். நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில சுவாரஸ்யமானது. உங்களுக்கு காட்டுகிறேன். நான் ஒரு பெரிய ஸ்லைடு சேர்த்தேன். இப்போது நாங்கள் மால்டீசர்கள் கிட்டி இங்கே வைக்கிறோம். ஏய், அத பாருங்கள் பெண்ணே, இது மிக செல்வாக்கானது. ஓடு. இதை செய்வோம். என்ன? இத பிரமாதமா மீண்டும் செய்யலாம். அற்புதம். அது என்ன? யம் யம் யம். போராட்டம். சிறிது சோகமாக, நிச்சயமாக நண்பா. இது அனட்டின் திறன். செல். ஆம், நான் முயற்சிக்கிறேன். இங்க பார், இல்லையா? ருசியாக இருக்கிறது. உங்களுடன் என்ன பகிர வேண்டும்னு கேக்குறீங்களா? என்ன? இல்ல, முடியாது. அது எனதுதான். பகிர்ந்து கொள்வதற்கான மனநிலையில் இல்லை. சரி சரி. நான் சான்சஸ் மால்டீசர்களையும் எனக்காக எடுத்துக்கொள்கிறேன். நான் பிளேட் மேலே சரியான துளையை வெட்ட வேண்டும். பின்னர் நான் வெற்றி பெறுவேன். என் பொன்னி எங்கே? சரி. புதன்கிழமை நீ அனைத்தையும் உண்டு விட்டாயா? எப்படி முடிந்தது?
Financial Superbrancho. திரும்புரி ஸ்மரிக்கும். வாவ், என்ன ஒரு சிறிய பாக்கெட் தானியங்கள். ஓ, புதன்கிழமைவுக்கு ஒரு சாதாரண ஒன்று. இன்னும் எனிட் ஒரு பெரியது வைத்திருக்கிறாள். அதை பாருங்கள், ஒரு பெருமானிய தானிய பாக்கெட். நம்ப முடியாதது. மைக், நாங்கள் உன்னுடன் தொடங்குகிறோம். நான் ஒரு பிரமாதமான எண்ணத்தை கண்டுபிடித்தேன். நான் சிறிய டேபிளில சிறிய தட்டில சீரியல் சாப்பிட முடியும். எங்களது கிண்ணத்தில் இதை ஊறவும். பிரம்மாண்டமாக இல்லையா? நாங்க முற்பகுத்தமான உணவுடன் நடக்கிறோம். அதில் சற்று பால் ஊற்றுவது. காரோ, இது மிகவும் சுவையாக இருக்க போகிறது. அதை விரைவில் முயற்சி செய்ய வேண்டும். முறிகுன்றில் போகிறாயா? மற்றும் சுண்டி சுட்டு. நான் ஏனடி சிரிக்கிறாய்? நான் என்னையே துடைத்துக் கொள்கிறேன். புதன்கிழமை ஸ்டென். நிச்சயமாக. நான் ஏற்கனவே எனக்கென ஒரு தட்டு மற்றும் ஒரு கரண்டி தயாரித்து வைத்தேன். பாட்டிலில் முட்டையை ஊற்றுவது, கொஞ்சம் பாலை சேர்த்தல். சிறப்பு. என் கியூகரிகரி அர்க்காக வேண்டாம். ஆஹா, விச்சகர் சபையா இருக்கே. இமாலே நார்மல் டி இருந்தாலும் எனக்கு இன்னும் வேணும். நன்றி கையே. வணக்கம் தலை, உன்னுடைய நேரம். போலாம். அருமை. எப்படி இந்த பெரிய பாக்கெட்டை தெரியவருக்கு சாப்பிடுவது? சரி, எனக்கு ஒரு பொம்மையான யோசனை வந்தது. இப்போது தானே வரேன். எனக்காக காத்திருங்கள். அதென்ன? அப்படியா? குளியலறை எனக்கு நிச்சயமாக பொருந்தும். எனக்கு பெரிய கிண்ணம் இல்லை, ஆனால் எனக்கு பெரிய குழிக்குடம் இருக்கிறது. பாலை அங்கே ஊற்றுகிறேன். எனக்கு முழு குளியல் தொட்டியையும் நிரப்ப போதுமானது நிச்சயமாகவே இருக்கிறது. கடைசி சொட்டு வர. இப்போது நம்முடைய சிரியலை அங்கே வைக்கலாம். நன்றி. இப்போது நான் அங்கு நீந்தி செல்வதே குறிக்கோள். வாங்க உள்ள போவோம். ஆமாம், நாம் ஒரு பாப்பா போகலாம். நான் விட்டு கொஞ்ச நேரத்திலேயே வருகிறேன். டிக்கெட்டை புதுப்பிக்கவும். உச்சமாகவும் இருக்க அதை அணிவோம். புதிதாக உள்ளது. ஐ மாற்றம் பெரியதாக வேண்டும். ஓ, என்ன மிக சிறிய டோனட். இது புதன்கிழமையில் இருந்ததை காட்டிலும் சிறியது. தங்கம், இதற்கு ஒரு சாதாரண தானும் உண்டு. மிகேலுக்கு மிக பெரிய டானட் இருக்கிறது. ஐயோ, புதனன்று மீண்டும் மிகவும் சிறிய பகுதி. சிரிக்காதே, நான் முதலில் தொடங்குகிறேன். என் டானட் உங்களில் அனைவரையும் விட சுவையாக உள்ளது. நாங்கள் அதை நசுக்கியோம். அது வேலை செய்தது. அது சமமாகிவிட்டது. மேலும் அது பெரிய அளவு ஆகிவிட்டது. இரசிக்கத்தக்கது. எனக்கு இது மிகவும் பிடிச்சது. டானட் எனக்கு காத்திருக்கிறது. இதுவே அது மிகவும் அழகாக இருக்கிறது. என் உதடுகளை பாருங்கள், அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. நீங்கள் என்ன? நான் உன்னை முத்தமிடவில்லை. நான் ஜார்க். மைக், என்ன செய்கிறாய்? அந்த ஸ்பிரிங்கிள்ஸ் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றன. நேரம். இனி ஏமாற்றணுமா? அது எல்லாமே வாவ். இல்ல, அது மச்சான், இது ரொம்ப பெருசு. அதை அளவிட வேண்டும் என்பது எனக்கு ஒரு யோசனை வந்தது. ஓ, மன்னிக்கவும் புதன்கிழமை. நான் அழுக்காக ஆயிடவே விரும்பவில்லை. சிறிய துண்டை நறுக்குவோம்.
சுவையாக இருக்கிறது. எனக்கு இன்னும் வேண்டும். மைக், சிந்திக்காமல் இங்கு சீக்கிரம் ஓடி வா. பெண்களுக்கு காத்திருப்பதில் சலிப்பாகிவிட்டது. அவர்கள் ஏற்கனவே சென்று விட்டார்கள். சரி, அது சரிதான். எனக்கு தேவை பிரேசல் மட்டும்தான். என் கடவுச்சொல்லை மாற்றவும். எல்லா உணவிலும் நான் முடிவுக்கு வருவேன் என்று தெரியவில்லை. எனது பிடித்த டோனட். ஓ, மைக் தனது உணவை 100 அடுக்குகள் கழித்து முடித்தார். எங்களை நினைவில் வைத்திருக்கிறீர்களா? இது 101 வருடங்கள் ஆகிவிட்டது, மைக். ஓ, என்னுடன் இருத்தலுக்காக நன்றி. என்ன? இது ஒரு புதிய மரத்தின் முறை. இவை என்ன பொத்தான்கள்? ஓ, இது சுவாரஸ்யமாக தெரிகிறது. ஆமாம், நாம் அதை அழுத்த வேண்டுமா? என்ன நடக்கிறது? இதை பாருங்கள். அது ஒரு சிறிய சாக்லேட் பார். நன்றி. நன்றி. வாவ், டினிபூட் மிகவும் மன்மிகராக இருக்கிறதே. நாமும் இதை முயற்சிக்கலாம். அற்புதம். எனக்கு சாக்லேட் பிடிக்கும், ஆனால் இதற்கு மேலே எதுவும் இல்லை. நான் முந்தைய முறையிலேயே எப்படி இந்த பொத்தானை அழுத்தினேன். இப்போ எனக்கு வரும். பட்டனை கடக்கிறேன். வாவ், இது சாக்லேட் நண்பா. சரி, இது உறுதியாக பெரியது. பேக்கேஜிங்க திறக்கிறேன். சாக்லேட்டை சிறிய பகுதிகளாக வெட்ட வேண்டியுள்ளது. அதற்காக என் கத்தியை பயன்படுத்துகிறேன். அது சிறப்பாக இருக்கிறது. இந்த கதை என்ன தெரியுமா? எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. நான் எனது சொந்த சிறிய கேட்டை செய்யலாம். இது எதிலிருந்து உருவாக போகிறது? எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்கள். நான் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். பார்க்கலாம். என்ன? இது ரொம்ப ருசி. எனக்கு தானே காபி வேணும். மைக், ஒன் முறை. நீங்கள் பார்க்கும் ஒன்று ஏதோ நான் எதையும் பார்க்க முடியவில்லை. மற்றும் ஏதோ எங்களிடம் பறந்து வருகிறது. அது இப்போதே வானத்தில் இருந்து பறக்கிறது. அது மிகவும் அபாயகரம். பெண்களே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்கள் மின் விசிறியை எடுத்து சாக்லேட் உருவெடுக்க பயன்படுத்துவோம். இப்போது நன்றி. உங்கள் ஹேர் ட்ரையராக்கள் எனது பாயிண்ட் ட்ரோவருக்கு உங்கள் பாராட்டுக்கு நன்றி. அதுதான் சிறந்தது. குடைக்குள் மறைந்து கொள்ளுங்கள். குளிர்ந்த சாக்லேட் மழையும். இது நன்றாக உள்ளது. அதை எரிக்கும்.